நாளில் நாம் வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல நாம் எல்லாம் எடுத்துக்கொள்ளும். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலின் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்து விட்டு எரியும் அக்னி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். ஏசாயா 4ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்துல இங்க ஆண்டவர் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை, மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும் என்று சொல்லி இங்க வேதம் சொல்லி. இன்னைக்கு ஒரு பாதுகாப்புக்காக இன்னைக்கு மனுஷன் என்னொன்னுமோ பண்ணி கொண்டிருக்கிறார். ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு எவ்வளவோ செட்டப் இந்த பூமியில காணப்பட்டாலும் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய மகிமையானவைகள் மேலெல்லாம் கர்த்தருடைய காவல் உண்டாயிருக்குமா? எது மேல உண்டாயிருக்குமா? மகிமையானவைகளின் மேலெல்லாம் கர்த்தருடைய காவல் இருக்கும் என்று சொல்லி வேதம். ஏன்னா அந்த உலகத்துல அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் என்று சொல்லி தெரியாது. அடுத்த நிமிஷம் எப்படியாக இருக்கும்? ஏன்னா அந்த கடைசி காலத்துல ஆண்டோடைய வருகையை எதிர்நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நாம் கேள்விப்படுகிற செய்திகள், சம்பவங்கள், நம்முடைய கண்கள் காணக்கூடிய காட்சிகள் எல்லாமே நமக்குள்ள ஒரு பயத்தை கொண்டு வரும். என்ன நடக்க போது, ஏது நடக்க போது என்று சொல்லி அநேக கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் அழகாக சொல்லுகிறது, நம்ம மேல கர்த்தருடைய மகிமை இருந்துச்சுன்னா கர்த்தருடைய காவல் என்ன இருக்குமா? உண்டாயிருக்கும். கர்த்தர் பாதுகாக்க ஆரம்பிச்சானா யாராலும் ஏதாவது பண்ண முடியுமா? எந்த மனுஷனாலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள தேவனுடைய மகிமை வாசம் பண்ண வேண்டும். அந்த மகிமை வாசம் பண்ண ஆரம்பிச்சாதான் கர்த்தருடைய பாதுகாப்பு அவங்களோட வாழ்க்கையில இருக்கும். ஏன்னா இன்னைக்கு அநேக தவறான உபதேசங்கள், தவறான காரியங்கள் இந்த பூமி, இந்த யூடியூப் வந்த நிமித்தம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காரியம் உடனே அது பிரபலமாகிறது, உடனே அது எல்லாருடைய காதுக்கு போக ஆரம்பிச்சிருது. எல்லாரும் அதை கேட்டு சில பேர் அதுல வஞ்சிக்கப்பட்டு போவதை நான் பார்க்க முடியாது. நேற்றைய தினத்துக்கு கூட ஒரு மெசேஜ், உனக்குள்ள விசுவாசம் இருந்தா போதும், தேவ மகிமையில உனக்கு அவசியம் கிடையாது, தேவ பிரசனம் உனக்கு அவசியம் கிடையாது. உனக்குள்ள விசுவாசம் இருந்தா உந்த விசுவாசம் என்ன பண்ணும், அதன்படி ஆண்டவர் ஆசீர்வதிச்சு கொடுப்பார் என்று சொல்லி ஒரு மனுஷன் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதை கேட்டு ஒரு கூட்டம் ஆமென் அல்லேலூயா போட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், நமக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னா அந்த விசுவாசத்தின்படி ஆண்டவர் செய்வான செய்ய மாட்டார், அதை விசுவாசத்தின்படி செய்வார். தேவன் நம்மளை நடத்தக்கூடியவராக இருக்கட்டும், தேவ மகிமை நம்மளை நடத்தக்கூடிய இருந்துச்சுன்னா அந்த விசுவாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்ம தேவனை நடத்தக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிடக் கூடாது. நம்ம எப்படி மாறிவிடக்கூடாது? தேவ மகிமை நம்மளை நடத்த வேண்டும். நம்ம தேவனை நடத்த, அதாவது தேவ மகிமை நம்மளை நடத்த, நமக்குள்ள வரக்கூடிய விசுவாசம் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இருந்தாதான் இது சரியான காரியம், இது சரியில்லாத காரியம், இது உன்னுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கு, இது உன்னுடைய வாழ்க்கைக்கு இந்த காரியத்தை நீ தொடங்கினால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய காரியங்களை சரிப்படுத்தி அவர் நடத்துகிறவராக இருப்பார். நம்ம விசுவாசிக்கலாம், நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னு நினைச்சா எல்லாம் நடக்குமா? நம்ம விசுவாசிகள் எல்லாம் நடக்க நினைச்சா நடக்குமா? நம்ம பார்க்கறதெல்லாம் எதெல்லாம் நம்மளுடைய கண்களுக்கு இச்சையாய் காணப்படுகிறதா? ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பிரசங்கம் பண்ணி இந்த கிருபையின் உபதேசம் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு பில்டிங் மேல கை வச்சு நீ ஜெபம் பண்ண ஆண்டவர் உனக்கு அந்த பில்டிங் தர, ஒரு கார் மேல கை வச்சு ஜெபம் பண்ணு ஆண்டவர் உனக்கு அந்த காரத்தை. இதெல்லாம் தவறாக ஜனங்களை நடத்தக்கூடிய. அதனால தான் இந்த இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய இந்த பைபிள் கிளாஸ், இந்த என்ன பண்றது, அநேக காரியங்கள் இன்டர்நெட்ல இருந்து ஜனங்களை வழிதுனா காதுக்கு நல்ல இனிமையா இருக்கும். வசனம் கேட்கறது காதுக்கு நல்லா இனிமையா இருக்கும். ஆனா தேவ வசனம் நீங்க எசேக்கியேல் புத்தகத்துல கொடுக்கும் போது அவன் புசிக்கும் போது வாய்க்கு நல்லா, வயிற்றுக்குள்ள போகும்போது எப்படி இருந்துச்சு? கசப்பா இருந்துச்சு. ஏன்னா வசனம் அப்படிதான் நம்மளோட வாழ்க்கையில கிரிகளை செய்யக்கூடியதா இருக்கும். நல்ல பல நமக்கு கண்களுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய வசனத்தை மாத்திரம் பிடிச்சு கொண்டு நாம் நடக்கக்கூடாது. தேவன் எப்படி நடத்த விரும்புற, என்ன செய்ய விரும்புற என்பதை நாம் புரிந்து கொண்டு அதன்படி நாம் நடக்கிற பிள்ளைகளாக தேவ மகிமை நம்மளை நடத்தி கொண்டு வா. அதான் மோசே சொல்லுவாரு, தேவ மகிமை அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் எழும்புலன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் கூடாரம் அங்கதான் இருக்கும்.
இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் எகிப்தை விட்டு கிளம்பினதுக்கு அப்புறம் தேவன் அக்கினி சமமாய் மேக சமமாக அவங்களுக்கு முன்பதாக ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு போனார். அந்த அக்கினி சம மேக சம எழும்பாத வரைக்கும் மோசே என்ன பண்ண மாட்டார். மேகமானது 2 நாளாவது, 1 மாதமாவது, 1 வருஷமாவது வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணாமல் பாளையம் இறங்கி இருப்பார்கள். அது உயர எழும்பும் போது பிரயாணப்படுவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணம் பண்ணுவார்கள். கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிடுகிறபடியே கர்த்தருடைய காவலை, ஆண்டவருடைய சமூகம் எழும்பாத வரைக்கும் அது எத்தனை வருஷம் ஆனாலும் என்ன பண்ண மாட்டார். மோசே அந்த இடத்தை விட்டு அவர் நகரவே மாட்டார். அந்த இடத்துல கூடாரத்தை போட்டு அங்கே இருப்பார். அதனால சொல்லுவார், மோசே நான் உனக்கு முன்பதாக ஒரு தூதனை அனுப்புறேன், அவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவான். மோசே சொல்லுவார், நீங்க வந்தா நாங்க புறப்படுறோம், தூதன் எல்லாம் எங்களுக்கு வேணாம், நீங்க எங்களுக்கு முன்பதாக கடந்து போகணும். ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக கடந்து போனாதான் எங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குமே என்று சொல்லி தேவ மகிமை இந்த ஜனங்களை நடத்தும்படியாக மோசே எத்தனை நாட்கள் ஆனாலும் அவர் காத்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில அந்த காத்திருப்பு இல்லாத நாட்கள் தான் நம்ம தேவனை நடத்தக்கூடிய ஸ்தானத்துக்கு நம்ம மாறி விடுகிறோம். ஆண்டவரே, எனக்கு இந்த காரியம் இப்படியா இருக்க வேண்டும், இதன்படி நீங்க ஆசீர்வதிங்க, இதன்படி நீங்க காரியத்தை செய்யுங்க என்று சொல்லி நமக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவையை கொண்டு போய் தேவ சமூகத்தில் வச்சு இதை நீங்க ஆசீர்வதிச்சு தாங்க என்று சொல்லி நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். என்னைக்கு நம்ம தேவை தேவ சமூகத்தில், அதாவது தேவ சித்தத்தை அறியாம தேவனுக்கு பிரியம் உண்டோ தேவனுக்கு பிரியம் இல்லையா என்று சொல்லி அதை தெரியாம என்னுடைய விருப்பம் இது, என்னுடைய வாஞ்சை இது, என்னுடைய தேவை இது என்று சொல்லி தேவ சமூகத்தில் வச்சு இதை நீங்க ஆசீர்வதிங்க ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க தேவனை நடத்த பிரயாசப்படுறீங்க. நீங்க யாரை நடத்த பிரயாசப்படுறீங்க? நான் இந்த பிளானை வச்சிருக்கிறேன், இதன்படி நீங்க செய்யுங்கன்னா நீங்க அவரை நடத்த நீங்க பிரயாசப்படுறீங்க. அது ஆண்டவர் ஒரு நாளும் சில நேரங்களில் ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்தாலும் அது உங்களுக்கு பிரச்சனையா தான் முடியும். தாவீது வாழ்க்கை நம்ம அநேக காரியங்களை பார்க்க முடியும். அப்ப நம்ம ஆண்டவர் சமூகத்தில் எதையும் நம்ம கட்டாயப்படுத்த முடியாதபடிக்கு அவர் நம்மளை நடத்தி கொண்டு போகிற பாதையில நடக்க நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய திட்டத்தை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நடத்த ஆரம்பிச்சாங்க தேவ மகிமை நமக்கு முன்பதாக கடந்து சென்று இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாக்கி அதை நம்மளை என்ன பண்ணும், ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு போகிறதா இருக்க வேண்டும். அதனால இந்த நீ விசுவாசம், தேவ மகிமை உனக்கு அவசியம் கிடையாது. நீ விசுவாசித்தால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பான்னு சொல்லக்கூடிய உபதேசம் எல்லாம் தவறான உபதேசங்கள். நம்ம வாழ்க்கையில தேவ மகிமை இருந்தாதான், தேவ ஆவியான இருந்தாதான் நம்ம என்ன ஜெபம் பண்ணணுங்கிறத அவர் நமக்கு சொல்லி கொடுப்பாரு. இதை நீ ஆண்டவர்கிட்ட கேளு. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்கள் எல்லாம் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனவர். அவருக்கு நம்மளுடைய வாழ்க்கையில குறிச்சு தேவ நோக்கம் என்ன என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை பெற்று பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய காரியங்கள் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா அந்த மனுஷன் ஜெபிக்கும் போது, பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் போது தேவனுடைய சித்தம் இன்னது என்று சொல்லி புரிந்து அதற்கு ஏற்றாற் போல ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்கிறவரா. இல்லைன்னா நம்ம என்ன விருப்பம், நம்மளுடைய இச்சைகளை மாத்திரம் தேவ சமூகத்துல வைத்து ஜெபிக்க தேவன் அந்த காரியங்களை நம்ம திருப்திக்கு நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம், நம்ம திருப்திக்கு நம்ம ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம். ஒரு நாளும் தேவ சித்தத்தை நாம் கேட்க மாட்டோம். ஆனால் தேவ சித்தத்தை கேட்டு ஆரம்பிச்சு அதன்படி நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக தேவ மகிமை நம்மளோட வாழ்க்கையில உண்டாயிருக்கும் என்றால் நம்மளை காக்கும்படியாக, நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் நம்ம கூடவர் கடந்து வருகிறவராக இருக்கிறார். நீங்க வாசிங்கன்னா ஏசாயா 43 அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்களேன். ஏசாயா 43:7. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கிய படைத்து
என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். ஆண்டவர் சொல்லியா, நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும். நீங்களும் நானும் யாரா? தேவனுடைய மகிமைக்கென்று படைக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாம் தேவனுடைய மகிமையை சுமந்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி படைக்கப்பட்ட பிள்ளைகள். நீங்க நம்ம தேவ மகிமையை சுமந்து கொண்டு போறோமா? நம்மளோட வாழ்க்கையில தேவ பிரசனத்தை சுமந்து கொண்டு போகிறோமா? தேவ பிரசனத்தை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? ஆண்டவருடைய நோக்கமே அவருடைய மகிமையின் பிரசனத்தை சுமக்க வேண்டும் என்று சொல்லிதாங்க தேவன் உங்களையும் என்னையும் சிருஷ்டிச்சிருக்கிறார். அதை நான் உணர்ந்த பிள்ளைகளாக தேவ மகிமையை நான் வாஞ்சிக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்களேன். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல். இப்ப பூமியில என்ன நடந்தாலும், இதோ இருள் பூமியும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும் என்று சொல்லி. பூமியில என்ன நடந்தாலும் அதை குறித்து நீ கவலைப்படாத. உன் பக்கத்துல 16,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஏன்னா நம்ம தேவ மகிமையை சுமப்பதற்கென்று, தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டு வாழ்வதற்கென்று தான் தேவன் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார், நம்மளை படைத்தும் இருக்கிறார். அதை உணர்ந்த பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் இருள் பூமியும் காரிருள் ஜனங்களை மூடினாலும், என்ன இந்த பூமியில நடந்தாலும் கர்த்தருடைய மகிமை உங்க மேல இருக்குங்க. கர்த்தருடைய மகிமை உங்க மேல இருந்துச்சுன்னா அவருடைய காவல் உங்க மேல இருக்கும். அவருடைய காவலை மீறி யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. கடந்த வாரங்கள் நடந்த சம்பவங்கள்லாம் நமக்கு நல்லா தெரியும். கண்ணுக்கு முன்பதாகவே அந்த காரியங்கள் நம்ம பார்த்தோம். ஆனாலும் கர்த்தருடைய மகிமை நம்ம மேல இருந்துச்சுன்னா எதுவும் நம்மளோட வாழ்க்கையில சம்பவிக்காது. அப்ப நம்ம பாதுகாப்பு எங்க இருக்குன்னா கர்த்தருக்குள்ள நம்ம இருக்கிறது தான் நம்மளோட வாழ்க்கையில பாதுகாப்பு. ஆலயத்துல இருக்கிறது கூட பாதுகாப்பு கிடையாது. கர்த்தருக்குள் இருப்பதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில பாதுகாப்பாக காணப்படும். அதை தான் நாம் உணர்ந்த பிள்ளைகளாக இங்க ஆண்டவர் தெளிவா இருள் பூமியை காரிருள் ஜனங்களையும், ஆனா மகிமை உன் மேல உதிக்கும்பா. அந்த மகிமை உன் மேல இருந்துச்சுன்னா நான் நடத்தக்கூடிய வழி வித்தியாசமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும், அதிசயமா இருக்கும். இப்ப இந்த மகிமை உடைய பிள்ளைகளாக நாம் இந்த பூமியில வாழும்படியாக தான் தேவன் நம்மளை சிருஷ்டிச்சிருக்கிறார், நம்மளை படைத்திருக்கார். என் நாம மகிமைக்கென்று படைத்த என் ஜனத்தை என்னிடத்துல கூட்டுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நான் பார்க்க முடிகிறது. இப்ப ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய தேவ பிரசன்னத்தை சுமந்து செல்லும்படிதான் தேவன் உருவாக்கி படைத்தவராக இருக்கு. அதை நாம் மறந்து வாழக்கூடாது. இன்னைக்கு தேவ பிரசன்னம் இல்லாத வாழ்க்கையை நம்ம எத்தனையோ பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒண்ணு அறியாமை நிமித்தமாக இருக்கலாம். அவர்களுக்கு தேவ மகிமைனா என்ன, தேவ பிரசன்னத்துடைய முக்கியத்துவம் என்ன, ஏன் நாம் தேவனை தேட வேண்டும், ஏன் நாம் அபிஷேகத்தில் நிரப்பப்பட வேண்டும், ஏன் ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்து நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி சில நேரங்கள் அவங்களுக்கு அறியாமல் இருக்கலாம், சத்தியத்தை அறியாமல் இருக்கலாம். சத்தியத்தை அறியாத நாட்கள் வரையும் கர்த்தர் எப்படி இருப்பார், காணாதவர் போல இருப்பார். ஆனால் சத்தியத்தை அறிந்ததுக்கு அப்புறம் நீங்க கீழ்ப்படியாமல் இருந்தீங்கன்னா சில நேரங்களில் தேவன் நம்மளுடைய போக்குக்கே விட்டு நீ ஓடு, எவ்வளவு தூரம் உன்னால ஓட முடியுமோ ஓடு, ஒரு நாள் நீ என்னிடத்துல திரும்பி வருவா என்று சொல்லி ஆண்டவர் விட்டு விடுவார். அதனாலதான் சில நேரங்கள் நம்ம திட்டம் போட்டு நம்ம பிளான் பண்ணி போயிட்டே இருப்போம். ஒரு இடத்துல மாட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்பதான் என்ன பண்ணுவோம், தேவனை திரும்பி பார்ப்போம். ஒருவேளை நான் தேவனுக்கு பிரியமில்லாமல் செஞ்சுட்டனோ, ஒருவேளை என் சுயத்தை நான் சார்ந்துட்டனோ என்று சொல்லி அப்பதான் நாம் தேவனை திரும்பி பார்க்க ஆரம்பிப்போம். அதனால ஸ்டார்டிங்லேயே நம்ம தேவனை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ஒரு காரியத்தை தொடங்கும் போது நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும், ஒரு காரியத்தை முடிக்கும் போது நாம் தேவனை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஆண்டவர் சொன்னாரு, ஒவ்வொரு நாளும் காலையில ஆபீஸ்ல போய் என்ன பண்ணுவோம், நான் ஆபீஸ்ல போய் வேலையை ஆரம்பிக்கிறது முன்னாடி ஜெபம் பண்ணுவேன். ஸ்டார்டிங் ப்ரேயர் இருக்கும், ஆனா ஒரு நாள் எண்டிங் ப்ரேயர் பண்ணது கிடையாது. என்னைக்காவது ஆபீஸ் விட்டு வரும்போது ஆண்டவரே இன்னைக்கு வேலை பார்க்க கிருபை கொடுத்தீங்க, ஆசீர்வதிச்சீங்க, என்னைக்காவது ஜெபம் பண்ணியிருக்கோமா? என்னைக்கும் ஜெபம் பண்ணதில்லை.
இத்தனை வருஷம் 27 வருஷம் கழிச்சு அந்த மரமண்டைக்கு ஆண்டவர் அதை சொல்லி கொடுக்குறாரு. நீ எண்டிங் ப்ரேயரும் பண்ணண்டா, நீ ஆபீஸை முடிச்சு எழும்பும் போது இந்த நாளை நீங்க ஆசீர்வதிச்சு கொடுத்த தயவுக்காக நன்றி ராஜா என்று சொல்லி அந்த வேலையை விட்டு நாம் வரும்போது நம்ம அந்த ஜெபத்தை முடிக்க வேண்டும். ஒரு நாள் நாம் நைட்டு தூங்கும் போது தேவ சமூகத்துல அறிக்கை பண்ணி இந்த நாளை ஆசீர்வதிச்சு கொடுத்ததுக்காக நாம் தேவ சமூகத்துல என்ன பண்ண வேண்டும்? அறிக்கை பண்ணி அமைச்சப்ப தொடக்கமும் அவராய் இருக்க வேண்டும், முடிவும் அவராய் இருக்க வேண்டும். எல்லா காரியத்திலும் தொடக்கமும் முடிவும் ஆண்டவராக இருக்கும்படியாக ஆண்டவரை முன் வைத்து ஓட ஆரம்பிச்சோம்னா நம்மளோட வாழ்க்கையில தேவ மகிமை இருக்குங்க. அந்த தேவ மகிமை நம்மளை சரியான பாதையில நடத்தி கொண்டு போகும். அப்படியாப்பட்ட பிள்ளைகளோட வாழ்க்கையில தேவன் மகிமையின் மேல் மகிமை அவங்க வாழ்க்கையில கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்க வாசிங்கன்னா ஏசாயா 60ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்தை வாசிங்க. கேதாரின் ஆடுகள் எல்லாம் என்னிடத்தில் சேர்க்கப்படும், உன்னிடத்தில் சேர்க்கப்படும். நெபயாத்தின் கெடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தின் மீதும் என் மகிமையின் ஆலயத்தை இன்னும் நான் மகிமைப்படுத்துவேன். அதாவது மகிமையின் ஆலயம் என்றால் புதிய ஏற்பாட்டுல நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஆலயம். ஈவன் தேவனுடைய இருதயத்துல இருக்கிறது. இந்த புதிய ஏற்பாட்டுல நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாக இருப்பதான் அவருடைய இருதயத்துல ஆலயமாக அந்த கான்செப்டே இருக்கு. அதுக்குள்ள தாவீது முந்தி ஆண்டவருக்கென்று இந்த பூமியில ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவன் கட்ட பிரயாசப்படுகிறான். ஆனால் ஆண்டவர் எனக்கு ஆலயத்தை கட்டு என்று சொல்லி தேவன் கேட்கவில்லை. அவருடைய மைண்ட்ல இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால ஒரு ஆலயம் கட்டப்படும், அந்த ஆலயத்துல நான் வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் அதற்காக காத்து கொண்டிருக்கிறார். அப்படியாப்பட்ட ஆலயத்தை என்ன பண்ணுகிறார்? மகிமையின் மேல் மகிமைப்படுத்தும்படியாக தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். அந்த ஆலயம் தான் நீங்களும் நானும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கட்டப்பட்ட இந்த ஆலயத்தை ஒவ்வொரு நாளும் தேவன் மகிமைப்படுத்தும்படியாக தேவன் விரும்புகிறார். இன்னும் மகிமையை நம்ம இன்னைக்கு ஆசீர்வாதம் என்றால் இன்னைக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை நம்மளுடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. அதுதான் நம்ம ஆசீர்வாதம். நல்ல வேலை கிடைச்சிருக்கா ஆசீர்வாதம், நல்ல படிச்சிருக்கோமா ஆசீர்வாதம், நம்மளோட வாழ்க்கையில் நல்ல ப்ரமோஷன் வருதா, நம்ம நல்ல ஒரு வீட்டை கட்டுறோமா, இதுதான் நம்ம ஆசீர்வாதம் என்று நினைச்சு கொண்டிருக்கிறோம். உண்மையிலே அது ஆசீர்வாதம் கிடையாதுங்க. அது உண்மையான ஆசீர்வாதம் கிடையாது. தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்பக்கூடிய காரியம் அவருடைய மகிமையை நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் வைத்து, மகிமையின் மேல் மகிமையை வைத்து தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். அதுதான் தேவ கரத்திலிருந்து வரக்கூடிய உண்மையான ஆசீர்வாதம். நீங்க எல்லா ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் நீங்க கட்டி சேர்த்து வச்சுட்டு நீங்க செத்து போயிட்டீங்கன்னா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நல்லா கோடி கணக்கில் பணத்தை சம்பாதிக்கிறீங்க, டக்குன்னு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ ஆசீர்வாதமே கிடையாது. ஆசீர்வாதம் எங்க இருக்கு? தேவ மகிமை நம்மளோட வாழ்க்கையில இருந்துச்சுன்னா அந்த தேவ மகிமை நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பாதுகாப்பை கொண்டு வந்து கொடுக்கும். கர்த்தருடைய கரம் நம்மளோட கூட இருக்கும். அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். அதனால்தான் நீங்க ஆதி திருச்சபையில பாருங்க, ஆதி திருச்சபை அப்போஸ்தல அனுபவம் பாருங்க. உலக பொருட்கள் மேல அவர்கள் கண்ணுகள் போகவே இல்லை. இன்னும் எப்படி தேவனை தேட முடியும், எப்படி எங்கெங்கெல்லாம் நேரம் கிடைக்கும், கொஞ்சம் நேரம் கிடைச்சாலும் அவங்க தேவ சமூகத்தை தேடி ஓடினாங்க. பேதுருக்கு கொஞ்சம் நேரம் கிடைச்சா போதும், உடனே தேவ சமூகத்துல போய் ஜெபிக்கிற மனுஷனாக, தரிசனங்களை பார்க்கிற மனுஷனாக, தேவ மகிமையை பெற்றுக்கொள்ள ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். ஏன்னா உண்மையிலே அதுதான் ஒரு மனுஷன் வாழ்க்கையில ஆசீர்வாதம். தேவ மகிமையை பெற்று தேவனுடைய அதிகாரங்களை பெற்று இந்த பூமியில நான் வாழ வேண்டும். இந்த ஆவிக்குரிய அதிகாரங்களை பெற்று, ஆவிக்குரிய வரங்களை பெற்று, ஆவிக்குரிய அபிஷேகத்தை பெற்று இந்த பூமியில வாழ்ந்தோம் என்றால் உண்மையிலே நீங்களும் நானும் தாங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அதுதான் கர்த்தருடைய பார்வையில் இவன் எனக்கு விஐபி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். எவ்வளவோ ஐஸ்வர்யம் இருந்தாலும் அதெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அதெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு நீங்க பாருங்களேன், எவ்வளவோ இந்த பூமியில விலையேற பெற்ற காரியங்கள் இருக்கு, எவ்வளவு விலையேற பெற்ற கற்கள் இருக்கு, எவ்வளவோ இருக்கு. ஆனா அதையெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணல, அதுக்காண்டி ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தாரு. இந்த பூமியில அவர் படைச்ச விலையேற பெற்ற பொக்கிஷங்கள் நிறைய இருக்கு.
காஸ்ட்லியஸ் ஐட்டம் நிறைய இருக்கு. அதை பாதுகாக்கும்படியாக ஆண்டவர் இந்த பூமிக்கு கடந்து வரல. தன்னுடைய சாயலாக மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட மனுஷனை காக்கும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த. அப்ப நீங்களும் நானும் தான் அவருக்கு விலையேற பெற்றவர்களா இந்த பூமியில நான் காணப்படுகிறோம். இப்ப நம்மளுடைய வாழ்க்கை தேவ மகிமையை சுமந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் தேவ பிரசன்னத்துல நிரம்பி வாழ்கிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் உண்மையிலேயே அதுதாங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம கேளாத ஐஸ்வர்யம்னா மோசே, நீங்க அது சாலமோனை பார்த்தீங்கன்னா தேவனை தேடுகிறவனாக தேவனுக்கு பிரியமான காரியங்களை தேட ஆரம்பிக்கும் போதுதான் அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் கொடுத்து தேவன் சாலமோனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிச்சு கொடுக்கிறவராக இருந்தார். அப்ப நம்மளோட வாழ்க்கையில நாம் தேவனை தேடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தேவனை தேடுவதற்கு நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன தடைகள் வருதோ அது எல்லாம் தூக்கி தூரப்பட வேண்டும். நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய சுபாவங்கள், நம்மளுடைய இச்சைகள், எது எல்லாம் நமக்கும் தேவனுக்கும் இடையில தடையாய் வந்து கொண்டிருக்கிறதோ, எது எல்லாம் தேவ பிரசன்னத்தை நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு விலக செய்கிறதோ அது எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன பண்ண வேண்டும்? அதை விட்டு நாம் விலகி வருகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்மளுடைய கால்களை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். யோசேப்பு பார்த்தீங்கன்னா தன் கால்களை காத்து கொண்டனாலதான் அவனுக்கு தேவையானது ஒன்னே ஒண்ணுதான், தேவ பிரசன்னம் என்னை விட்டு போய்விடக்கூடாது. அவன் தன்னுடைய வாழ்க்கையில பாதுகாப்பு, ஆசீர்வாதம், நான் இப்படி பண்ணினா எனக்கு நல்ல ஒரு எதிர்காலம், கொஞ்சம் போத்துபாட மனைவியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனா அவனுக்கு நல்ல ஐஸ்வர்யம் அவனுடைய வாழ்க்கையில வந்திருக்கு. ஆனா தேவ பிரசன்னத்தை அவன் இழந்திருப்பான். தேவ பிரசன்னத்தை இழந்திருப்பான் என்றால் தேவன் அவனை குறித்து வைத்த திட்டம், சித்தம், நோக்கம் எல்லாம் மாறி இருக்கும். அந்த முழு எகிப்துக்கும் அவன் பார்வோனுக்காய் அடுத்ததாக வரக்கூடிய அந்த திட்டம் எல்லாம் மாறி இருக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் தேவன் எப்படி யோசேப்பை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்தாரோ அதே போலதான் ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில் தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்துதான் அவர்களை உருவாக்கும்படியாக தேவன் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுகிறார். ஒரு பெரிய திட்டத்துக்கு உங்களை ரெடி பண்ணும்படியாக தான் தேவனுடைய பிரயாசம் ஒவ்வொரு நாளும். ஆனா நம்ம இந்த உலகத்துல நம்மளுடைய கண்கள்ல காணக்கூடிய காரியத்தை தான் பார்த்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அதுதான் நம்ம ஆசீர்வாதம், அதுதான் நம்மளோட வாழ்க்கையில முக்கியம், அதுதான் நம்மளோட வாழ்க்கையில எய்ம் என்று சொல்லி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆனா உங்களுக்கு தெரியாத ஒரு தேவ திட்டம் உங்களோட வாழ்க்கையில இருக்குங்க. அது நீங்க நினைச்ச மேல இல்ல, அது ஆண்டோடைய நினைவுகள் எப்பொழுதுமே உயர்ந்தவைகளாக காணப்படும். அந்த திட்டத்துக்கு நாம் நம்மளை விட்டு கொடுக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவ மகிமையினால நாம் நிரப்பப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இப்படி தேவ மகிமையினால நிரப்பப்பட்டு வாழ்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. தேவ பிரசனத்தை சுமக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு இராணுவமே எதிர்த்து வந்தாலும் அவனுடைய தலையில இருக்கக்கூடிய முடிய கூட அவங்களால தொட முடியாது. ஏன்னா கர்த்தருடைய பாதுகாப்பு எப்படியா இருக்கும். நீங்க தேவ பிரசன்னத்தை சுமக்கிற நீங்க எலிசாவுடைய வாழ்க்கையில பாருங்க, சீரிய படை அவனை தேடி வரும். சீரிய படை அவனை தேடி வந்து எலிசாவை கொன்று போடும்படியாக, ஏன்னா அவனுக்குள்ள நல்ல தீர்க்க தரிசன ஆவி இருந்துச்சு. இப்ப அந்த தீர்க்க தரிசன ஆவி என்ன பண்ணும், சீரிய ராஜா அந்தரங்கத்துல என்னென்ன பிளான் போடுறானோ, இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமா என்னென்ன பிளான் போடுறானோ, தேசத்தை அழிக்க முடியாத என்னென்ன திட்டம் தீட்டுகிறானோ அது எல்லாவற்றையும் இங்க எலியா தீர்க்க தரிசனம் என்ன பண்ணுவான், ராஜாவுக்கு போய் சொல்லிடுவான். இந்த எலிசா ராஜாவுக்கு போய் இந்த இடத்துல ஒரு ராணுவத்தை நீ சரிப்படுத்தி பலப்படுத்தி இங்கெங்க சத்துரு வருவான் என்று சொல்லி அங்கே சொல்லும் போது அவனுக்கு குழம்பி போயிருப்பான். எப்படி இப்படி நடக்குது, நமக்குள்ள யாரும் அவங்களுக்கு ஒச்சு கொடுக்கிறார்கள் சொல்லி கேட்கும் போதுதான் ஒருத்தர் சொல்ல, நீ நினைக்கிற மாதிரி இல்ல ராஜா, அங்க எலிசாங்கிற ஒரு தீர்க்க தரிசி இருக்கிறான், நீ இங்க படுக்கையில பேசக்கூடிய காரியத்தை அங்க அவன் வெளிப்படுத்துவான் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 14 இருந்து வாசிங்க, 14 இருந்து 17 வரை உள்ள. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். ரா காலத்திலே வந்து பட்டணத்தை வணைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனுடைய வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணங்களை சுற்றி இருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம்
நம்மோடு இருக்கிறவள் அதிகம் என்றான். எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்துள்ளம் என்றான். வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். இதுதான் மகிமையானவைகள் மேலெல்லாம் கர்த்தருடைய காவல் உண்டாயிருக்கும். எலிசா தேவ ஆவினால் நிரப்பப்பட்ட மனுஷன், தேவ பிரசன்னத்தை சுமந்து கொண்டு போகிற மனுஷன், தேவனுடைய தீர்க்கதரிசியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த எலிசாவுக்கு விரோதமாக சீரிய படை முழுவதும் சுற்றி அந்த பட்டணத்தை வணைந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவன் மேல ஒருத்தனுடைய கை படாதபடிக்கு அக்கினி மயமான ரதங்கள், கர்த்தருடைய பாதுகாப்பு அவனை சுற்றி இருந்துச்சுங்க. இப்ப இந்த பாதுகாப்பு நம்மளோட வாழ்க்கையில இருக்குன்னா தேவ பிரசன்னத்தை இன்னும் நாம் வாஞ்சிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏதோ வந்தோம் போனோம், ஏதோ ஜெபம் பண்ணோம், ஏதோ ஆராதிச்சோம் என்று சொல்லி நாம் இருக்கக்கூடாது. நம்மளுடைய ஆராதனைகள், நம்மளுடைய ஜெபங்கள் எல்லாம் ஒரு மறுரூபம் உண்டாயிருக்க வேண்டும். நம்ம முதலாவது நம்ம ஜெபிக்க போகும்போது நம்மளை ஜெபம் பண்ணுவதற்கு முன்பதாக நம்ம தேவனோடு நல்மனம் பொருந்த வேண்டும். என்னென்ன காரியங்கள், ஒவ்வொரு காரியம் எது எல்லாம் நம்மளுடைய இருதயத்துல, நம்மளுடைய இருதயமே நம்மளை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த காரியங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் அறிக்கை, ஆண்டவரே இந்த பாவம் என் வாழ்க்கையில இருக்கு, நான் விட நான் ட்ரை பண்றதுனால என்னால் முடியவில்லை என்று சொல்லி தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணி எனக்கு பலனை தாங்க, அபிஷேகத்தை தாங்க என்று சொல்லி நீங்க முதலாவது அதற்காக ஜெபிக்க வேண்டும். அந்த தேவ பிரசன்னத்தை நீங்க உணர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க ஜெபம் பண்ணவே ஆரம்பிக்க வேண்டும். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன ஜெபம் பண்ணாலும் நம்ம ஜெபமே நம்மளுடைய பாவங்கள் நம்மளுடைய ஜெபத்துக்கு தடையாக நின்று கொண்டிருக்கும். ஏன் இன்னைக்கு அநேகருடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை, அநேகருடைய ஜெபங்கள் மேலே எழும்பி தேவ சமூகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியவில்லை என்றால் நம்ம வாழ்க்கையில காணப்படக்கூடிய பாவ தடைகள், அந்த பாவத்தை விட்டு வெளியில வர ஆரம்பிச்சாதான் தேவன் நம்மளுடைய ஜெபத்திற்கு எல்லாம் பதிலை கொடுப்பார். அப்ப முதலாவது தேவ சமூகத்துல போய் அவரோடு நல்மனம் பொருந்தி தேவ பிரசன்னத்தை உணர ஆரம்பிக்கணும். நீங்க அந்த நல்மனம் பொருந்திட்டாலே ஆவியானவர் உங்களை நிரப்பதை நீங்க உணர ஆரம்பிக்கும். உங்களுடைய இருதயம் துள்ளி குதிக்க ஆரம்பிக்கும். அப்பொழுது நீங்க துதிக்கக்கூடிய துதி, நீங்க பாடக்கூடிய பாட்டு எல்லாம் ஆண்டவருக்கு மகிமையாய் போயிட்டு இருக்குங்க. உங்களுடைய ஜெபம், ஒவ்வொரு பாடல், ஒவ்வொரு துதி தேவ சமூகத்துல போக 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 தேவ சமூகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாய் காணப்படும். இந்த மெத்தடு தான் நம்மளோட வாழ்க்கை இருக்க வேண்டும். நம்ம திருப்திக்கு நாம் வாழ்ந்து விடக்கூடாது. நம்ம நல்லா ஜெபிக்கிறோம் என்று சொல்லி நம்ம திருப்திப்பட்டு போய்விடக்கூடாது. தேவ பிரசன்னம் நம்மளோட வாழ்க்கையில இருக்கா, தேவன் நம்மளை நடத்துகிறாரா, தேவ மகிமை நம்மளோட வாழ்க்கையில இருக்கா என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அப்படி இருந்தா அந்த மனுஷரை எப்படி எலிசாவை தேவன் பாதுகாத்தாரோ அதே போல தேவன் நம்மளை பாதுகாப்பார். இன்னும் நீங்க மோசேயை பார்த்தீங்கன்னா, மோசே மரிக்கும் போது உபாகமத்தில் நீங்க வாசினா 34 அதிகாரம் 6 வசனத்துல மோசே மரிக்கும் போது மோசேயுடைய சரீரத்தை ஆண்டவரே எடுத்து அடக்கம் பண்ணுவார். அப்பொழுது அவனை மோவாப் தேசத்தில் உள்ள எதிரான பள்ளத்தாக்கிலே கர்த்தரே அடக்கம் பண்ணினார். கர்த்தரே மோசேயுடைய, ஏன்னா தேவ பிரசன்னத்தை சுமந்து கொண்ட சரீரம் அது, தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்ட சரீரம் என்று சொல்லி மோசேயுடைய சரீரத்தை கர்த்தர், ஏன்னா இந்த சரீரத்தை குறித்து தான் பிசாசு என்ன பண்ணுவான், அங்க தூதனோடு தர்க்கம் பண்ணி. யூதால 9ஆம் வசனத்தை வாசிங்க. பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயுடைய சரீரத்தை குறித்து பிசாசோட தர்க்கித்து பேசின போது தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொல்லி அங்க அந்த மிகாவேல் தூதன் என்ன பண்ணுகிறான், அந்த பிசாசை பார்த்து அவன் சொல்வதை நான் பார்க்க முடிகிறது. அந்த சரீரத்தை குறித்து, தேவ பிரசன்னத்தை சுமந்த அந்த சரீரத்தை குறித்து அந்த பிசாசு அங்க போராடி கொண்டிருக்கிறான். அதனால்தான் தேவனை எடுத்து அந்த சரீரத்தை அடக்கம் பண்ணி இந்நாள் வரை அது எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. தேவனை தவிர அது வேற யாருக்குமே தெரியாது. ஒரு மரித்த சரீரத்துக்கே, தேவ பிரசன்னத்தை சுமந்த ஒரு மரித்த சரீரத்துக்கே தேவனை ஒரு முக்கியத்தை கொடுப்பார் என்றால், உயிரோடு இருந்து அவருடைய பிரசன்னத்தை நீங்களும் நானும் சுமந்தா நமக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா?
ஒரு தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்பட்ட மோசையின் சரீரத்தை தேவன் எங்கேயுமே விட்டு கொடுக்கல, பிசாசுக்கு விட்டு கொடுக்கலனா இன்னைக்கு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அவருடைய பிரசன்னத்தை நாம் சுமக்கிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் எந்த பிசாசாலும் நம்மளை ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. ஏதாவது பண்ண முடியுமா? ஒளிந்து போகிற மகிமை உள்ள மகிமை உள்ளதா இருந்தால் எழுதப்பட்டு கற்களினால் பதிந்திருந்த மோசேயுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் கூடாது இருந்தார்களே. ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிகம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு தேவ பிரசன்னத்தை சுமக்கக்கூடிய உங்களையும் என்னையும் குறித்து அவர் சொல்லுகிறார். ஒளிந்து போகிற மகிமையுடைய மோசையுடைய காரியமா அப்படி இருந்துச்சுன்னா இன்னைக்கு போதும். இன்னைக்கு நம்ம தேவ பிரசன்னத்தை சுமக்கிற உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னத்தை சுமக்கிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் எந்த பிசாசாலும் நம்மளோட வாழ்க்கையை தொட முடியாதுங்க. எந்த பிசாசு நம்ம இன்னைக்கு அநேக நேரங்கள் நம்ம சொல்றது பிசாசு வாழ்க்கை அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான் வியாதியை கொண்டு வந்துட்டான் பிரச்சனையை கொண்டு வந்துட்டான் சொல்லி பிசாசு நம்மளோட வாழ்க்கையில எல்லாவித காரியங்களை செய்யறதுக்கு நம்ம தான் இடம் கொடுக்கிறோம். நம்ம இடம் கொடுக்காம பிசாசால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏதாவது பண்ண முடியுமா? ஆண்டவர் ஆனாலும் சரி பிசாசானாலும் சரி நீங்க இடம் கொடுத்தாதான். ஆண்டவரே என்ன பண்ணுவாரு? கதவை தட்டிக்கிட்டு தான் இருப்பாரு. சத்தத்தை கேட்டு நீங்க கதவை திறந்தீங்கன்னா உள்ளே வருவார். பிசாசு நம்ம அவன் தட்டலாம் வேண்டியதில்லை, நம்ம ரெடியா ஓபன் பண்ணி தான் வச்சிருப்போம், வாப்பா உள்ள வாப்பா என்று சொல்லி. அப்ப தேவ பிரசன்னத்தை சுமக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில பிசாசு கொண்டு வருவான் பிரச்சனை. அதுக்காண்டி பிரச்சனையே இருக்காது, நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படிலாம் சொல்ல. பிரச்சனை இருக்கும், பாடு இருக்கும், உபத்திரம் இருக்கும், ஆனா எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. அக்கினி ஜுவாலைக்குள்ள நடக்கக்கூடிய அனுபவம் நம்மளோட வாழ்க்கையில இருந்தாலும் தேவ மகிமை இருந்துச்சுன்னா அதை காட்டிலும் பெரிய அக்கினி நமக்குள்ள கொழுந்து விட்டு எரியுங்க. அது எந்த பிரச்சனை நம்மளோட வாழ்க்கையில வந்தா கூட அது எல்லாம் தூக்கி போட்டு கொஞ்ச நேரம் அந்த அக்கினி ஜுவாலைக்குள்ள நம்ம என்ன பண்ண வேண்டும்? நடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அது நடக்காமலாம் இருக்கா நான் சொல்ல. அந்த அக்கினியின் அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கும். ஆனா அக்கினியின் அனுபவம் நமக்குள்ள வந்தா கூட அதோடைய வாசனம் கூட இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார்? பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அதுதான் தேவ பிரசன்னம். அந்த பிரசன்னத்தை தான் நாம் ஒவ்வொரு நாளும் சுமக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த தேவ பிரசன்னத்தை நாம் வாஞ்சிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். என் நாம மகிமைக்கு என்று ஆண்டவர் சொல்லும்போது ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அந்த பிரசன்னத்தை வைத்து அபிஷேகத்தை வைத்து அவர்களை நடத்தும்படியாக தான் தேவன் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். ஆனா நமக்குள்ள அந்த விருப்பம் இல்லாமல் போகிறனாலதான், நமக்குள்ள தேவ ஆவியான நமக்குள்ள வாசம் பண்ணி நம்மளை நடத்த வேண்டும்ங்கிற ஒரு விருப்பம் இல்லாமல் இருக்கிறனாலதான் அந்த காரியம் நம்மளோட வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்குங்க. கொஞ்சம் நீங்க ஆசைப்பட்டு பாருங்களேன். கொஞ்சம் ஆண்டவரே இந்த காரியம் உங்களை தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனை, பாடு, உபத்திரம், வேதனை இதுக்காண்டி நீங்க அழுது புலம்புறது எல்லாவற்றையும் தூக்கி தூர வச்சுட்டு பிரச்சனை அப்படியே இருக்கட்டும். நீங்க தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவரே இன்னும் நான் உண்மை அறிய வேண்டும், இன்னும் நான் உண்மை கிட்டி சேர வேண்டும், இன்னும் உங்களுடைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவனோடு உறவாட தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கும்படியாக அதுக்கு நீங்க வாஞ்சித்து பாருங்க. அதுக்காண்டி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. அதுக்காண்டி நீங்க தேவனை தேடுங்க. உங்களுடைய தேவைக்காண்டி நீங்க தேவனை தேடாம தேவ மகிமைக்காக தேவனை தேடி பாருங்க. தேவ மகிமைக்காக நீங்க தேவனை தேடி ஆரம்பிச்சீங்கன்னா அந்த மகிமை உங்களுக்கு முன்பதாக கடந்து செல்லுங்க. என் சமூகத்தை உனக்கு முன்பதாக நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி அந்த ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்பதாய் கடந்து போகும். அதுதான் எலிசாவுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. அவருடைய சமூகம் அவனை சுற்றி அக்கினி மயமான ரதங்களால இருக்கும்போதுதான் அவன் எதை பற்றி அவன் கவலைப்படலை. கண்களுக்கு முன்பதாக சீரியப்பட வந்து நிற்கானா கண்கள் காணாத ஒரு அக்கினிமயமான ரதங்கள் அவனை சுற்றி வணைந்து கொண்டே இருக்கிறது. அப்படியாப்பட்ட ஒரு அனுபவம் எலிசாவுக்கு மாத்திரம் கிடையாது, இன்னைக்கு வாஞ்சிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் கர்த்தர் அந்த அனுபவத்தை கொடுக்க ரெடியா இருக்கிறார்.
உங்களுக்குள்ள அந்த வாஞ்சை இருக்கா? உங்களுக்குள்ள அந்த விருப்பம் இருக்கா? அதுதான் ஆண்டவர் பார்க்கிறாரு. நீ எதற்காக என் சமூகத்துக்கு வருகிறேன்னு சொல்லி ஆண்டவர் பார்ப்பாருங்க. வாட் இஸ் யுவர் பர்பஸ்? நம்ம ஜெப கூட்டத்துக்கு போறது, நம்ம தேவனை ஆராதிக்க போற நோக்கம் என்ன? என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பாடு இருக்கு, இந்த வியாதி இருக்கு, இது மாறணும் என்று சொல்லி நான் போறோமா? இல்ல தேவ சமூகத்துல போய் நல்லா நான் தேவனை ஆராதிக்கணும், இப்ப நல்லா அவருடைய சமூகத்துல களி கூறணும் என்று சொல்லி வியாழக்கிழமையே நமக்கு வந்துடணும். காலைல 7 மணி ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன பண்ணும்? நான் வண்டியில போகும்போது அப்படியே யோசிப்பேன், நாளைய தினத்துல இன்னைக்கு நாளுக்கு டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருப்பேன், இன்னைக்கு ஆராதனை தொடங்கிறேன், பாட்டு பாட ஆரம்பிச்சிருப்பாங்க, ஆராதனை நடந்துகிட்டு இருக்கும் என்று சொல்லி ஒரு பக்கம் அந்த எண்ணம், இந்த ஏக்கம், இந்த இருதயம் வந்தா தேவ சமூகத்தை வாஞ்சித்து கொண்டே இருக்கும். அப்படி ஒரு ஏக்கத்தோட நாம் தேவனை தேடி தேவ சமூகத்துக்கு வந்தோம்னா வந்த எல்லாரையும் அவர் நிரப்புவாருங்க. யாரையும் ஆண்டவர் வெறுமையா அனுப்பவே மாட்டாரு. எல்லா பிள்ளைகளையும் தேவ பிரசன்னத்தினால நிரப்பி அனுப்ப. தேவ பிரசன்னத்தை சுமந்து கொண்டு போனீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பர்வதங்கள் மெழுகு போல உருக ஆரம்பிக்கும். அதுதான் நம்ம இன்னைக்கு வாஞ்சிக்கணும். தேவ பிரசன்னத்தை அதிகமாய் வாஞ்சிக்க வேண்டும். அவரை தேடுகிற பிள்ளைகளாக, நம்மளுடைய தேவைக்காக தேவனை தேடாமல் உண்மையிலேயே தேவனை தேடுகிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் நம்மளுடைய அப்போஸ்தலன் பவுல் அழகா சொல்ல, இந்த ரகசியத்தை, இந்த விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷத்தை இந்த மண் பாண்டத்தில் நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி சொல்லுவார். வாசிங்க 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிங்க. இந்த மகத்துவம் உள்ள வல்லமைகளால் எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை, மண்பாண்டம், எந்த பொக்கிஷம்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், தேவனுடைய மகிமைங்கிற பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். அவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி தேவ பிரசன்னத்தை முக்கியத்துவப்படுத்தி அப்போஸ்தலன் பவுல் வாழ்ந்தனாலதான் அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள், பாடுகள் வந்தாலும் அவன் அடுத்த வசனத்துல சொல்லுகிறான், வாசிங்க. எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டோம் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டோம் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுனுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படி இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். தேவ பிரசன்னத்தை, தேவ சாயலை என்னுடைய சரீரத்தில் நான் சுமந்து திரிகிறாங்க என்று சொல்லி இயேசுவின் மரணத்தை, அதாவது இந்த சிலுவை எப்பொழுதும் என்னுடைய சரீரத்தில் சுமந்து திரிகிறேன் என்று சொல்லி பவுல். அதனால்தான் அந்த மகிமையினால அவன் நிரப்பப்பட்டனாலதான் அவனுடைய வாழ்க்கை ஜெயத்தோடு ஓடி முடிக்க முடிஞ்சு. அவன் சொல்லி, என் ஓட்டத்தை நான் என்ன பண்ணுகிறேன்? ஜெயத்தோடு ஓடி முடிக்கும். மகிமையின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு என்று. அதுதான் மகிமையின் மேல் மகிமை. இந்த பூமியில் அந்த ஓட்டத்தை நிறைவடையும் போது அந்த மகிமையின் கிரீடத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்கிறவர்களாக காணப்படுகிறோம். அப்ப நாம் தேவனை தேடுகிற பிள்ளைகளாக எல்லாவற்றையும் நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு நமக்கு ஒண்ணு இல்லாமல் போனா கூட பிரச்சனை கிடையாது. நமக்கு தேவ பிரசன்னத்தை தேடுகிற பிள்ளை, நம்மளுடைய ஜெபம் எல்லாம் தேவ பிரசன்னத்தை தேடக்கூடியதா இருக்க வேண்டும். அப்படி அவருடைய பிரசன்னத்தை நாம் தேடுகிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் உண்மையிலேயே தேவன் நம்மளுடைய வாழ்க்கையை வித்தியாசமா நடத்துவாருங்க. நம்ம போடுற திட்டம், நம்ம போடுற பிளானு, நம்மளுடைய எதிர்பார்ப்பெல்லாம் தூக்கி ஆண்டவர் ஓரம் வச்சுட்டு, நான் உன்னை நடத்துறேன் பார் அப்படின்ட்டு சொல்லி ஆண்டவர் நடத்த ஆரம்பிப்பார். நான் உன்னை நடத்துறேன், நான் வாழ்க்கையில இந்த காரியத்தை நீ அமைதியா இருந்து சொல்லி ஆண்டவர், நீங்க சும்மா இருங்க, இதுதான் ஆண்டவர் சொல்லு, நீ சும்மா நான் பாத்துக்கிறேன். நம்ம சும்மா இருக்கணும்னா நம்மளுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் விட்டுட்டு தேவ சமூகத்துல போய் அவருடைய பரிசுத்த சமூகத்துல பரிசுத்தமாய் அமர்ந்திருக்க நாம் கற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்காண்டி கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். வேணாம், அப்பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண உங்கள் கண்கள் காண, உங்களுக்காக தேவன் இறங்கி எப்படியாப்பட்ட யுத்தத்தை செய்கிறார் என்று சொல்லி உங்களுடைய கண்கள் காணும். நான் இந்த கத்தா தேசத்துக்கு வந்த போது வந்த 2வது வாரத்திலே ஒரு அப்பாயின்மெண்ட் கிடையாது, ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடையாது, இன்டர்வியூ கிடையாது. நான் வேலைக்கு போனேன். இங்க இருக்கக்கூடிய
மினிஸ்ட்ரியில் வந்து ஒரு நெட்வொர்க் இன்ஜினியராக நான் வந்து ஜாயின் பண்ணி வேலைக்கெல்லாம் 2 மாதம் நான் போக ஆரம்பிச்சிட்டேன். எந்த ஐடி கார்டு எதுவுமே கிடையாது, எல்லா இடத்துக்கும் நான் போக வருவேன். அப்படியே ஒரு ஹை ரெக்கமெண்டேஷன் ஆண்டவர் கொண்டு போய் சேர்த்து விட்டாரு. ஆனால் 2வது மாதத்துலேயே சொல்லிட்டான், முடியும் போது நாங்கள் இப்போ இந்த போஸ்ட்டுக்கு எடுக்கலப்பா, நான் எடுக்கும் போது நான் உன்னை கூப்பிட்றேன்னு சொல்லி நீ வீட்டில் போய் இருந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 6 மாதம் வீட்டில் இருந்தேன். அப்போல்லாம் விசிட்டிவ்ஸ் வந்து 6 மாதம் தான் கொடுப்பான். ஆனால் ஆண்டவர் நமக்கு 7வது மாதமா அடிச்சு கொடுத்தாரு. 6 மாசம் அதுக்கு மேல திருப்பி போயிட்டு தான் நம்ம வரணும். ஆனா இந்த தேசத்துல 7வது மாசம் இருக்கத்தக்கதாக ஆண்டவன் கிருபை பாராட்டி அதுக்கப்புறம் தான் நான் பார்க்க வேண்டிய இந்த ஹெச்எம்ஸ்ல வேலை. அந்த 6 மாசம் தேவ சமூகத்துல 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டு நான் ஜெபம் பண்ணுவேன். அப்போ எனக்கு சர்ச்சும் கிடையாது, பாஸ்டும் தெரியாது, சர்ச்சுக்கும் போக மாட்டேன். நம்ம தான் சபை, நம்ம தான் பாஸ்ட், நம்ம தான் எல்லாமே. நானே வந்து நியூ இயர் சர்வீஸ்லாம் நானே எனக்கே நியூ இயர் சர்வீஸ் நடத்திருக்கிறேன். எங்க கடையில் உள்ள ஸ்டோர்ல உள்ள போயிட்டு கரெக்டா அந்த 11 மணிக்கு போயிட்டு 12 1 மணி வரைக்கும். ஏன்னா எனக்கு சபை இருக்கிறது தெரியாது, ஏன்னா இந்த அரபு தேசம் கட்டப்பட்ட தேசம் எங்க இருக்குன்னு தெரியாது. அதுக்கப்புறம் தான் பாஸ்டர் மீட் பண்ணி நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன். இப்ப 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டு தேவ சமத்துல ஜெபிக்க நம்ம ஒரு நோக்கம், நம்மளுடைய இதெல்லாம் வந்து ஆண்டவரே எனக்கு இன்டர்வியூ இருக்கக்கூடாது, 25,000 சம்பளம், இப்படிதான் நம்மளுடைய ஜெபம். ஆனா ஆண்டவர் கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிச்சார் பாருங்க. நம்ம நினைச்சு இப்ப நான் போட்ட பிளான் படி போனேன்னா இன்னைக்கு ஒரு டெக்னீஷியனா சுத்திட்டு இருந்திருப்பேன் இந்த கத்தார்ல. அவ்வளவுதான் நம்மளுடைய பிளான், நம்மளுடைய குவாலிஃபிகேஷன், அவ்வளவுதான். ஆனா தேவ சமூகத்துல வச்சு நீங்க எப்படி வேணாலும் நடத்துங்க ஆண்டவர்னு சொல்லி நல்லா ஜெபம் பண்ண ஆண்டவருடைய திட்டத்தை என் வாழ்க்கையில கொண்டு வந்து நிறைவேற்ற ஆரம்பிச்சார். நல்ல ஒரு வேலையை கொடுத்தா, அதுக்கப்புறம் கல்யாணம், ஃபேமிலி அந்த தேசத்துல இருக்கும்படியாக ஒவ்வொரு காரியங்களும் தேவன் நேர்த்தியாய் செய்ய ஆரம்பிச்சானுங்க. அப்ப என்னுடைய வாஞ்சை எல்லாம் இன்னும் நான் தேவனை நான் நெருங்கி ஜீவிக்க வேண்டும், இன்னும் ஆண்டவருக்காண்டி ஏதாவது செய்ய வேண்டும், தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய காரியங்கள், தேவனுக்கு பிரியமான காரியங்கள், அதை தான் நான் அதிகமாய் வாஞ்சிக்க ஆரம்பிச்சேன். அதை வாஞ்சிக்க மற்ற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் என் வாழ்க்கையில நான் எதுக்காண்டியே நொம்பெல்லாம் போட்டு நான் ஜெபம் பண்ண கிடையாது. தேவனுடைய காரியம், சபை, ஊழியம், இதுக்காண்டி தான் அதிகமாக ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ண வழிய என்னுடைய குடும்பம், என்னுடைய எதிர்காலம், என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் இதெல்லாம் அவர் பார்த்து, இதை நான் ஒழுங்கா செஞ்சேன்னா அதெல்லாம் அவர் பார்த்துக்குவார் என்று சொல்லி அந்த விசுவாசத்துல ஓட ஆரம்பிச்சோம். வாரத்துல 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டேன்னா 3 நாள் சபை, ஊழியம், ஜனங்கள், இந்த காரியம் தான் இருக்கும் ஒழிய எங்களுடைய சொந்த காரியத்துக்காண்டிலாம் அதிகமாலாம் ஃபாஸ்டிங் போடுறதே கிடையாது. அதான் ஆண்டவர் பார்த்துக்குவாரு. இதை நம்ம சரியா பண்ணிட்டோம் என்றால், தேவ பிரசனத்தை நம்ம சரியாய் சுமக்க ஆரம்பித்தோம் என்றால் தேவன் மற்ற காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வார் என்று சொல்லி அதுதான் நம்மளுடைய விசுவாசம், அதுதான் நாங்க ஓடிட்டு இருக்கோம். அதனால்தான் தேவனும் நம்ம கேட்டாலும் சரி கேட்காட்டும் சரி அவர் கொடுக்கறத கொடுத்துக்கிட்டே தான் இருக்காருங்க. என் வாழ்க்கையில அவர் கொடுக்கறத கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. நான் எதையுமே பெருசாலாம் ஆசைப்பட்டதெல்லாம் கிடையாது. எதுவும் பெருசா இப்படிதான் மனைவியே நான் ஆசைப்படாத மனுஷன், இப்படியாப்பட்ட ஆள் தான் வேணும். நல்ல ஆளை கண்ணுக்கு முன்னாடி காமிச்சாலும் ஆண்டவரே வேணாம், தூக்கி போடுங்கப்பா, வேற யாராவது கொண்டு வந்து உங்களுக்கு பிரியமா இருக்கணும், அவ்வளவுதான். நமக்கு இவங்க தான் அப்படின்லாம் சொல்ல வேணான்னு சொல்லி 40 நாள் ஃபாஸ்ட் பண்ணி நிறைய பேர் புதுசா இருக்கீங்க, அதுக்காண்டி சொல்றேன். சிஸ்டர் வந்து போன வாரம் அவங்க சொன்னாங்களே, பாதிக்கதை தான் சொன்னாங்க, பாதிக்கதையே சொல்லல, நான் மீதியை சொல்றேன். இதுதான் மாமா பையன், இவங்க தான் பொண்ணு மாப்பிள்ளைன்னு சொல்லி எங்களை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள வந்துட்டேன். எனக்குள்ள பயம், ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம நம்ம என்ன பண்ணக்கூடாது. 40 நாள் உண்மையிலே ஃபாஸ்டிங் போட்டு இந்த பொண்ணு எனக்கு வேண்டாம். எதுக்காண்டி ஃபாஸ்டிங் போட்டேன்? இந்த பொண்ணு ஆண்டவரே எனக்கு வேண்டாம்னு சொல்லி 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டேன். ஏன்னா எந்த விதத்துல தேவனுக்கு பிரியமா மாத்திரம் நான் போய்விடக்கூடாது. ஆனால் தேவன் அமைதியா இருந்தார். நீ என்னைக்கு என்னுடைய சித்தத்துக்கு நீ என்னைக்கு ஜெபமோ அன்னைக்கு தான் உனக்கு ஆன்சர் கொடுப்பேன்னு சொல்லி 40 நாள் ஃபாஸ்டிங் முடிஞ்சிச்சு. ஆண்டவரே ஒன்றும் சொல்லலை, நீங்க எப்படி நடத்த விரும்புறீங்களோ உங்க சித்தம். ஆனா நான் திருமணம் பண்ணனா அந்த பொண்ணை நான் பண்றேன், ஆனா அவங்க ரட்சிக்கப்படணும், ஊழியத்துக்கு சப்போர்ட்டா இருக்கணும், இதெல்லாம் சொல்லி தான் என்ன காரியங்களை தேவ சமூகத்துல வச்சு அதுக்கப்புறம் அவங்க திருமணம், அவங்க பேருக்கு ஞானஸ்தானம் எடுத்து திருமணம் நடந்தாலும் அதுக்கப்புறம் தேவன் ரட்சிப்பின் பாதையில நடத்தி அபிஷேகத்துல நிரப்பி ஒரு ஊழியக்காரியா எடுத்து இன்னைக்கு பயன்படுத்தி கொண்டு இருக்கிறான். ஏன்னா என்னுடைய வாஞ்சை எல்லாம் தேவ பிரசனை வாழ்க்கையில போய்விடக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்த்து விடக்கூடாது என்று சொல்லி ரொம்ப ஜாக்கிரதையா இருந்ததுனால ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ண நேர்த்தியாய் அவர் நடத்தி கொண்டு போகிறவராக இருந்தார். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில தேவ
தேவ மகிமையினால நிரப்பப்பட்டு தேவன் நமக்கு முன்பதாக எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக அக்கினி சமமாக மேக சமமாக தேவன் அவர்களை நடத்தி கொண்டு போனாரு. அது 2 நாள் ஆனாலும் சரி, வருஷங்கள் ஆனாலும் சரி, அங்க மோசே அந்த அக்கினி சமம் தேவ சமூகம் எழும்பாத வரைக்கும் அங்கேயே அவர்கள் காத்து கொண்டிருப்பார். அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில எழும்பும்படியாக தேவனுக்கு முன்பதாக நம்மளை வெறுமையாக்கணுங்க. எந்த பாத்திரத்தை தேவன் நிரப்ப ஆரம்பிப்பார், எந்த பாத்திரத்தை தேவன் தம்முடைய மகிமையினால், ஏன்னா அவருடைய மகிமை இந்த பூமியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தாலும் நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. தேவ மகிமையும் தேவ பிரசன்னத்தையும் நீங்க எந்த ஒரு ஆசீர்வாதத்தினால வச்சு கம்பேர் பண்ணவே முடியாதுங்க. நமக்கு நம்ம மரித்த ஊழியக்காரன் பில்லிகிராம் இருக்காருல்ல, அவரை அமெரிக்கா தேசத்துடைய பிரசிடெண்டா வித்தவுட் எலெக்ஷன், எந்த ஒரு எலெக்ஷனும் இல்லாம உங்களை நாங்க பிரசிடெண்டா உட்கார வைக்கிறோம் சொல்லி அவர்கிட்ட கேட்டாங்க. அவர் நோ சொன்னார். ஏன்னா எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அபிஷேகம் இந்த பிரசிடென்ட் போஸ்டை காட்டிலும் அது விலையேற பெற்றது. இந்த தேவ சமூகம் தேவ பிரசனம் இந்த பிரசிடென்ட் இவர் அமெரிக்கா தேசத்தை மாத்திரம் தான் ஆளுகை செய்ய முடியும். முடிஞ்சா இவரு கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய தேசத்தை தான் இவரால் ஆளுகை செய்ய முடியும். ஆனா எனக்குள்ள இருக்கக்கூடிய அபிஷேகம் முழு உலகத்தையே ஆளுகை செய்யக்கூடியது. ஒரு இடத்துக்கு நான் போய் நின்னா அங்க இருக்கக்கூடிய அந்தகார வல்லமைகள் எல்லாம் அதோடைய கிரியைகள் கட்டப்படும். ஒரு இடத்துல போய் நின்னா அது எப்பேற்பட்ட வல்லமையா இருந்தாலும் அதை முறியடித்து அங்க இருக்கக்கூடிய ஜனங்களை தேவனுக்கு நேரா என்னால் நடத்த முடியும். அப்படியாப்பட்ட பிரசன்னம் தான் எனக்கு வேணுமே ஒழிய இந்த அமெரிக்க பிரசிடங்கிற பதவி எனக்கு வேண்டாம் என்று சொல்லி தூக்கி தூரப்பட்ட மனுஷன் அவர். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சது இதை காட்டிலும் விலையேற பெற்ற ஆசீர்வாதம் தேவ பிரசனம். அதே பிரசனத்தை தான் இன்னைக்கு தேவன் நம்ம மேலே வைக்க விரும்புகிறார். பில்லிகிராமுக்குன்னு தனி ஒரு பரிசுத்த ஆவி, தனி ஒரு அபிஷேகம் இல்லை, அதே அபிஷேகம் அதே ஆவியானவர் தான் தேவன் இன்றைக்கு நமக்குள்ள வைத்து தேவன் நம்மளை நடத்தப்ப அந்த பிரசனம் நமக்குள்ளே கடந்து வர வேண்டும் என்றால் நம்மளை முழுவதுமாய் தேவ சமூகத்துல வெறுமையாக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும். உங்களை நீங்க தேவ சமூகத்துல வெறுமையாக்காத வரைக்கும் தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள வர முடியாதுங்க. அப்பப்பைக்கு போவார். சிம்சோன் மேல போனது போல சிம்சோனுக்குள்ள நல்ல தேவ திட்டத்தை தேவன் வைத்திருந்தார். ஆனால் சில நேரம் அவன் மாம்சத்துல எழும்ப ஆரம்பிக்கும் போது ஆவியானவர் போய் விடுவார். தேவ சித்தத்தை செய்ய போகும்போது ஆவியானவரை நிரப்புவார். அப்படியாப்பட்ட ஒரு அபிஷேகம் இல்லை. இன்றைக்கு என்றென்றைக்கு நம்மளோட கூட இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்குள்ள வைத்திருக்கா. அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய காரியத்தை எல்லாம் தேவ சமூகத்துல வெறுமையாக்க வேண்டும். நம்மளுடைய ஆசை, நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய திட்டங்கள், நம்மளுடைய சுய சிந்தனைகள், இதை எல்லாவற்றையும் தூக்கி தூர போட்டுட்டு வெறுமையான ஒரு கச்சாடியாய், வெறுமையான ஒரு பாத்திரமாய் தேவ சமூகத்துல போய் நின்னாதான் தேவன் நம்மளை நிரப்புவார். இல்லைன்னு நம்ம ஆராதனைக்கு வரும்போது அடிக்கிற அடி, பாடுற பாட்டுல நம்ம கொஞ்சம் அபிஷேகத்துல நிரம்புவோம். அந்த இடம் ஏன்னா தேவ ஆவியான தேவ பிரசனத்துல நம்ம நல்லா நிரப்பப்படுவோம். ஆனா வெளியில போனோம்னா அது அதோட போயிடும், ஆலயத்தோட போயிடும். ஆலயத்தை விட்டு வெளில போகும்போது திருப்பி உலக காரியங்கள் எல்லாம், ஏன்னா அதுதான் நம்மளை அதிகமாய் ஆட்கொண்டு இருக்கும், அதுதான் நம்ம மைண்ட்ல இருக்கும், அதுதான் நம்மளுடைய இருதயத்துல காணப்படும். அது அதிகமாய் நம்மளை ஆட்கொள்ள ஆரம்பிக்கும் போது தேவ ஆவியான தேவ பிரசனம் வெளில போயிடும். ஆனால் தேவ பிரசனம் நமக்குள்ள என்றென்றைக்கும் தங்கி இருந்து நம்மளை நடத்த வேண்டும் என்றால் நீங்க நமக்கு நல்லா தெரிஞ்ச சம்பவம் தான். யோவான் 2ஆம் அதிகாரத்துல அங்க திராட்சரசம் குறைவுபட்ட போது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுவார். 6வது வசனத்தை வாசிங்க. 2:6. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படி ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார். இந்த கச்சாடியில எங்கள்கிட்ட கொஞ்சம் திராட்சை ரசம் இருக்கு, அந்த திராட்சை ரசத்தோட கொஞ்சம் கொண்டாந்து வைக்கிற ஆண்டவரை மீதி நீங்க நிரப்புங்கன்னா அது நல்லா இருந்திருக்குமா? அந்த திராட்சை ரசத்துடைய டேஸ்டே என்ன பண்ணிருக்கோம்? மாத்தி இருக்கும். ஆண்டவர் சொல்ற பழைய ரசத்தை புது ரசத்தை புதுசை தனியா ரெண்டையும் ஒன்னா கொண்டு வராத, இதுதான் ஆண்டவர் சொல்லுவா. இப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய காரியத்தோட தேவ சமூகத்துல போய் வச்சீங்கன்னா
அது உண்மையான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. வெறுமையாக்க, நம்மளை சுத்தமா வெறுமையாக்க வேண்டும். நம்மளை முழுவதுமாய் வெறுமையாக்கி வெறுமையான ஒரு கச்சாடியா தேவ சமூகத்துல போய் நிக்க ஆரம்பிக்கும் போதுங்க, அந்த தேவ பிரசன்னம் நம்மளை நிரப்ப ஆரம்பிக்கும். தேவ திட்டம் நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். அவர் நம்மளை குறித்து அவருடைய நினைவு, அவருடைய சிந்தனைகளை என்ன வைத்திருக்கிறாரோ அந்த காரியத்தை தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில செய்ய ஆரம்பிப்பார். அப்ப நமக்குள்ள காணப்படக்கூடிய காரியங்கள் எல்லாம் முழுவதும் வெறுமையாக்கப்படணுங்க. எந்த மனுஷனா இருந்தாலும் உடைக்கப்படாம ஆண்டவரால் எடுத்து பயன்படுத்த முடியாது. உடைக்கப்பட ஒப்பு கொடுத்தாதான் அந்த மனுஷனை தேவன் எடுத்து உபயோகப்படுத்த முடியும். ஆனா ஒண்ணு நீங்க நல்லா தெரிஞ்சு, என்னைக்கு உங்களை உடைக்க ஆரம்பிக்கிறாரோ நீங்க அன்னைக்கே அதுக்கு முன்பதாகவே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டுட்டீங்க. ஆண்டவர் நீங்க மத்தேயு 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டுங்க, 14-17 வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. இது 14-17 இல்ல 17-14. அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்துல 5 அப்பமும் 2 மீன்களே அல்லாமல் வேற ஒன்றும் இல்லை என்றார்கள். என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது பந்தி இருக்க கட்டளையிட்டு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் அதை பரிமாறினார்கள். அதாவது அப்பத்தை எடுத்து ஃபர்ஸ்ட் ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வாதத்துக்கு அப்புறம் தான் என்ன பண்ணாரு? உடைக்கிறாரு. இப்ப தேவன் உங்களை உடைக்க ஆரம்பிச்சுட்டார்னா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம், உங்களை ஏற்கனவே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ஆசீர்வதிச்சுட்டாரு. உங்களை ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறம் தான் தேவன் உடைக்க ஆரம்பிக்கிறார். உடைச்சதுக்கு அப்புறம் தான் தேவன் உங்களை என்ன பண்ணுவாரு? உருவாக்க முடியும். உடைக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் தேவனால உங்களை பழுகி பெருக செய்ய முடியும். அந்த 2 அப்பத்தையும் எடுத்து அவர் உடைக்க ஆரம்பிக்கும் போதுதான் அநேக 1000 ஜனங்கள் அங்கு போஷிக்கப்படுகிறார்கள். அதே போலதாங்க நம்மளோட வாழ்க்கையில ஆண்டவர் உடைக்கப்படுவதற்கு நம்மளை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் உடைக்கிறார், என் வாழ்க்கையில பிரச்சனை பாடு ஒரே போராட்டமா இருக்கு என்று சொல்லிடுறீங்களா? நல்லா தெரிஞ்சுங்க, ஆண்டவர் உங்களை பழுகி பெருக செய்யும்படியாக, இன்னும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக தான் உடைக்க ஆரம்பிக்கிறார். அப்ப உடைக்க என்ன பண்ண வேண்டும்? உங்களை ஃபுல்லா ஒப்பு கொடுக்கணும். நான் உங்களை உடைக்கிறேன்னா ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுப்பீங்களா? ஓடுனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நம்ம கூட்டத்துக்கு ஊழியம் செய்ய நம்ம இங்க நிக்கல. நமக்கு 5 ஆத்துமா இருந்தாலும் உடைச்சு உருவாக்கி தேவனுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாய் கொண்டு போய் நிறுத்தணும். அவ்வளவுதான். 500 வச்சு நான் மாரடிச்சு கடைசியில நானும் போகாம நீங்களும் போகாம இருக்கிறத காட்டலாம் 5 பேர் இருந்தாலும் ஒழுங்கா உருவாக்கி கொண்டு போய் ஆண்டவரே கொடுத்த 5 ஆத்துமா இந்த அருக்கு உருப்படியா இருக்குன்னு சொல்லி கொண்டு போய் விட்டுட்டு போயிடலாம். எதுக்கு கூட்டம் என்ன பண்ண போறோம்? ஒண்ணும் கிடையாது. உத்தரவாதம் எடுத்து நம்ம ஊழியம் செஞ்சாதான். சும்மா வச்சு வர ஜனங்கள் நல்லா பாதுகாத்து நல்லா அவங்க இருதயத்துக்கு ஏற்ற ஒரு பிரசங்கத்தை பண்றது அது வேஸ்ட். உண்மையிலே உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, எனக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்துக்கு தேவன் நம்மளை நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நம்மளை வெறுமையாக்க வேண்டும், நம்மளை உடைக்கப்பட ஒப்பு கொடுக்க வேண்டும். உடைக்க ஆரம்பிச்சிட்டாலும் ஆண்டவர் உங்களை பழுகி பெருக செய்வதற்காக அந்த மாதிரி காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும். அதனால நம்மளோட வாழ்க்கையில சில காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறான்னா நன்றி சொல்ல ஆரம்பிங்க, ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா அது உங்களுக்கு எப்படியா எவ்வளவு ஒரு மகிமையா இந்த காரியம் போய் முடியும் உங்களுக்கு தெரியாது. நீங்க இன்னைக்கு உங்களுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய பிரச்சனையை மட்டும்தான் நீங்க பார்த்துக்கின்றீங்க. அதனுடைய முடிவு எப்படியா இருக்கும், அதனை முடிக பண்ணும்போது தேவன் எவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளோட வாழ்க்கையில கொண்டு வைப்பார் என்று சொல்லி அப்பொழுதுதான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனால வெறுமையாக்குங்க, தேவ சமூகத்துல போய் வெறுமையாக்குங்க. தேவன் உங்களை நிரப்பப்படும்படியாக ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களை உடைக்கப்படும்படியாக ஒப்பு கொடுங்க. உடைக்கப்பட என் ஆலயத்தை இன்னும் நான் மகிமைப்படுத்துவேன்னு சொல்றாரு. பார்த்தீங்களா? ஏசாயா 60 வாசம் 7 என் ஆலயத்தை இன்னும் நான் மகிமைப்படுத்துவேன். என்னைக்கு உடைக்கப்பட ஒப்பு கொடுக்குறீங்களோ அன்னைக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்? இன்னும் உங்களை மகிமைப்படுத்த ஆரம்பிப்பான். அதே போல உன்னை தேவ சமூகத்துல வெறுமையாக்கணும், உடைக்கப்பட ஒப்பு கொடுக்க வேண்டும். அடுத்தது தேவ சித்தத்தை நம்மளோட வாழ்க்கையில நிறைவேற்ற ஒப்பு கொடுக்க வேண்டும். பர்பஸ்.
தேவன் நம்மளை மகிமையில நிரப்புறான ஒரு பர்பஸோட தான் தேவன் நம்மளை நிரப்பா, சும்மா யாரையும் நிரப்ப மாட்டாரு. அந்த பர்பஸ்க்கு தான் நம்மளை உருவாக்குறவராக இருப்பார். அந்த பர்பஸ்க்கு நம்மளை விட்டு கொடுக்க ஆரம்பிக்கும் போதுதான் தேவ மகிமை நம்மளோட வாழ்க்கை. நமக்கு நல்லா தெரியும், தேவன் சவுலை ஒரு நோக்கத்தோட தான் முன்குறிச்சாருங்க. அவன் கழுதையை தேடி போனாலும் முழு இஸ்ரவேல் தேசத்தை அவனை கொண்டு நடத்தும்படியாக தான் என்ன பண்ணார், தேவன் ஒரு பர்பஸோட தான் சவுலை தேடி வந்தார். ஏதோ அவனை எடுத்து நிறுத்தல. அவனுக்குள்ள ஒரு பர்பஸ், அவனுக்குள்ள ஒரு திட்டம், எல்லாவற்றையும் வைத்துதான் தேவன் சவுலை முன்குறித்து அந்த முழு இஸ்ரவேல் தேசத்துக்கு முதல் ராஜாவாக எடுத்துக்கொண்டு நிறுத்தினார். அப்ப முதல் ராஜாவாக எடுத்து நிறுத்திப்பட்டு அவன் அபிஷேகத்தால் நிரப்பான். ஆனால் சவுலோ அதை மறந்து வாழ ஆரம்பிச்சான். தேவனுடைய பர்பஸை மறந்து வாழ ஆரம்பிக்கும் போதுதான் தேவன் என்ன பண்ணுகிறார், தாவீது அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறார். தாவீதை கொண்டு வந்து நிறுத்தினது மாத்திரம் கிடையாது, சவுலுக்குள் இருந்த அந்த தேவ மகிமை ஆண்டவர் எடுக்க ஆரம்பிக்கிறார். அதுதான் கஷ்டம். இன்னைக்கு பர்பஸை மறந்து நாம் வாழ ஆரம்பிச்சோம் என்றால், நம்ம தேவன் நம்மளை நடத்தக்கூடிய பாதையில் ஓடாம தேவ சித்தத்தை செய்வதற்கு நாம் ஒப்பு கொடுக்காம இன்னைக்கு பர்பஸை மறந்து நாம் வாழ ஆரம்பிச்சோம் என்றால், தேவன் நிரப்பின அந்த மகிமையை நாம் இழக்க ஆரம்பிச்சிருவோங்க. நம்மளோட வாழ்க்கையில பர்பஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒண்ணு, தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ள வெறுமையாக்க வேண்டும். பெற்றுக்கொண்ட பிரசன்னத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த பர்பஸோட வாழ்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அந்த பர்பஸோட நீ பணக்காரன்ட்ட போய் நீ கேட்டீங்கன்னா, பணத்தை சம்பாதிப்பதை காட்டிலும் அதை தக்க வைக்கிறது அவனுக்கு பெரிய போராட்டமா இருக்கும். 5 வருஷம் சம்பாதிக்கிறது 50 வருஷம் தக்க வைக்கிறதுக்கு தான் அவனுக்கு பெரிய போராட்டமா இருக்கும். தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கொண்ட நாம் அதை தக்க வைத்துக் கொள்கிற பிள்ளைகளாக இருக்கு. நீங்க வாசி நாம் செபிக்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தை வாசிங்க. சாமுவேல் சவுலை பார்த்து 16-13. அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அன்னார் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். அந்த தேவ மகிமை அவனுடைய வாழ்க்கையை விட்டு நீக்கப்பட்டுச்சு. கர்த்தருடைய மகிமை ஒரு மனுஷன் வாழ்க்கையை விட்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், பிசாசு அந்த மனுஷனை ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிருவான். தேவன் என்னைக்கு வெளியே போறாரோ ஆட்டோமேட்டிக்கா பிசாசு உள்ளே வர ஆரம்பிச்சிருவான். அதனால தேவன் நம்மளோட வாழ்க்கையில நிரப்பி இருக்கிறான்னா அந்த பர்பஸ்க்காக நாம் வாழுகிற பிள்ளைகளாக, நம்மளுடைய சுய சித்தம், நம்மளுடைய சுய லாபத்துக்காக நாம் வாழ்கிற பிள்ளைகளாக இல்லாதபடிக்கு தேவன் எதற்காக என்னை அபிஷேகம் பண்ணினார், எதற்காக தேவன் என்னை முன்குறித்தார், எதற்காக தாயின் கருவிலை பிறந்தது முதல் இந்நாள் வரை என்னை ஆதரித்து வருகிறார், எதற்காக என்னை ரட்சிப்புகளை நடத்தினார் என்று சொல்லி அதை எல்லாம் அறிந்த பிள்ளைகளாக தேவன் நோக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன என்று சொல்லி அறிந்து அந்த பர்பஸ்க்கு வாழ ஆரம்பிச்சோம் என்றால் இந்த தேவ மகிமையை நம்மளால தக்க வைத்துக் கொள்ள முடியும். இந்த மகிமை நம்ம மேல இருந்துச்சுன்னா கர்த்தருடைய காவல் நம்ம மேல இருக்குங்க. தேவ மகிமை இல்லைன்னா உண்மையிலேயே கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் நல்ல மாத்திரம் கிடையாது, அவருடைய பாதுகாப்புல இல்லாத மனுஷன். அவரே இல்லைன்னா அப்புறம் அவரே பாதுகாப்புறாரு. கிறிஸ்துவின் ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இல்லைன்னா அப்புறம் ஏன் அந்த ஆத்மா அவர் பாதுகாக்கணும்? ஆனால் ஆண்டோடைய நோக்கம் அது அல்ல. ஒவ்வொரு என் நாம மகிமைக்கென்று படைத்து உருவாக்கின என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களை என்னிடத்தில் கொண்டு வாங்க. இப்போ உங்களையும் என்னையும் ஆண்டவர் அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை சுமக்கும்படியாக தான் ஆண்டவர் முன் குறிச்சிருக்கு. அதற்காக தான் தேவன் நம்மளை தேடி வந்திருக்கிறார். இந்த நாளில் அதை உணர்ந்த பிள்ளைகளாக, நம்மளுடைய தேவைக்காக நாம் தேவனை தேடுகிற பிள்ளைகளாக இல்லாதபடிக்கு உண்மையிலேயே முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு தேவனை மாத்திரம் தேட வேண்டும். தேவ பிரசன்னத்தை மாத்திரம் நாம் தேடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தேவ சமூகத்துல நம்மளை வெறுமையாக்க வேண்டும். தேவ சமூகத்தில் நாம் உடைக்கப்பட நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் இந்த காரியத்தை நம்மளோட வாழ்க்கையை அனுமதிக்கிறாரா?
விட்டு விட்டு கொடுங்க. உடைக்கிறாரா, விட்டு கொடுங்க. பிரச்சனை மேல் பிரச்சனை வருதா, விட்டு கொடுங்க. சில நேரங்களில் தேவன் நம்மளை பிரிக்கிறாரா, விட்டு கொடுங்க. அது எல்லாம் உடைக்கப்படுவதற்கு தான். உடைக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் தேவன் உங்களே பழுகி பெருக செய்கிறவராக இருக்கும். அதனால தேவ சமூகத்துல உங்களை முழுவதுமாய் விட்டு கொடுங்க. தேவ சித்தம் உங்களோட வாழ்க்கையில் அந்த பர்பஸ் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை உங்க வாழ்க்கை நீங்க இருந்துச்சுன்னா உண்மையிலே தேவ பிரசன்னத்தினால நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்க இடத்துல இருக்குங்க. பர்பஸை மறந்து நாம் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, வாழ்ந்து விடக்கூடாது.